ஹாய், ஐ எம் விமல் சுப்பு. என்னோட சேனலில் வந்து பிஹெச்டி ரிலேட்டடாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஒரு சீனியர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க, ரிசர்ச் கிட்டில் எப்படி புக் சாப்டர் அப்புறம் நம்மளோட பவர் பாயிண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணோன்னு. அவங்களுக்காக தான் அந்த வீடியோஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஆர்டிக்கல் ரிசர்ச் ஆர்டிக்கல் எப்படி அப்லோட் பண்ணணும், புக் சாப்டர் எப்படி, பவர் பாயிண்ட் அதாவது ப்ரெசன்டேஷன் எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து கான்ஃபரன்ஸ் பேப்பர் அதாவது கான்ஃபரன்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லித்தர போகிறேன். எப்போவுமே நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ரிசர்ச் கிட் அப்லோட் பண்ண ரெடி ஆகணும். நான் வந்து என்னோட கான்ஃபரன்ஸ் பேப்பர் இருக்குல்ல, நமக்கு வந்து கான்ஃபரன்ஸில் வந்து நம்மளோட அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்களோட அப்ஸ்ட்ராக்டும் இருக்கும். அந்த அப்ஸ்ட்ராக்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட மட்டும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அந்த வீடியோவும் நான் என்னோட சேனலில் போட்டிருக்கேன். ஹவு டு ஸ்ப்ளிட் அப்படிங்கிற அந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து எப்படி ஐ லவ் பிடிஎஃப்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அதில் போட்டிருக்கேன். அப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ நான் ரெடியாக வச்சுருக்கேன். என்னோட கான்ஃபரன்ஸோட நான் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த கான்ஃபரன்ஸோட ஃபஸ்ட்டு பேஜ், தென் மை அப்ஸ்ட்ராக்ட் பேஜஸ், அது ரெண்டையும் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி நான் மர்ஜ் பண்ணி ஒரு ஃபைலாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? அந்த ஃபைலை தான் நான் அதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஆட் நியூ கொடுக்குறீங்க. இந்த இடத்துல கான்ஃபரன்ஸ் பேப்பர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுலேயே ப்ரெசன்டேஷன் போஸ்டர்ஸ் அப்படின்லாம் இருக்குது. இதுலேயே நீங்கள் கொடுக்கலாம். போஸ்டர்னால் போஸ்டர்னு கொடுத்துக்கலாம், ப்ரெசன்டேஷன்னா ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்கலாம். நான் எப்போவுமே இதில் போய் தான் ஃபுல்லாக பார்ப்பேன் உள்ள போய். ஓகேங்களா? இப்போ ஆர்டிக்கல்னால் இதில் கொடுங்க. இப்போ ப்ரெசன்டேஷன் அப்படின்னா இதில் போனீங்கன்னாலும் ப்ரெசன்டேஷன் வரும். அப்படி இல்லை போஸ்டர் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். போஸ்டர்னால் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் பண்ண போகிறது கான்ஃபரன்ஸ் பேப்பர். ஸோ அதனால் அந்த அப்ஸ்ட்ராக்ட் தானே நீங்கள் போட போகிறீங்க, ப்ரொசீடிங் தானே. ஸோ அதனால் கான்ஃபரன்ஸ் பேப்பர் அப்படின்னு இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. செலக்ட் அண்ட் அப்லோட் ஃபைல் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அப்ஸ்ட்ராக்டை அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ரிசர்ச் கிட்டில் நீங்கள் எது அப்லோட் பண்ணாலும் அதுலேருந்து டைட்டில் ஆத்தர்லாம் வந்து அதுவே அழகாக ரெட்ரீவ் பண்ணிக்கும். ஆஸ் யூஷுவல் எப்போ போல் நான் வீடியோக்காக ரெடி பண்ணுறேன். ஸோ அதனால் ப்ரைவேட் ஃபைல் கொடுக்குறேன். யூஸ்வலாக நீங்கள் ஆட் போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஃபைல் தான் கொடுக்கணும். ஏன்னா பப்ளிக் வந்து தேர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பட் அவங்களால டவுன்லோட் பண்ண முடியாது. எப்போவுமே உங்களோட ரிசர்ச் ஐட்டம் வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி இருந்தால் தான் சைட்டேஷன் வந்து அதிகமாகும். ஸோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஃபைலுமே கொடுங்க. ஓகேங்களா? நான் வீடியோக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் ஒன்லி ப்ரைவேட் ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச்சர்ஸ் இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹைலி இம்பேக்டட் ஜேர்னல், தென் அதுக்கப்புறம் பெய்டு ஜேர்னல், இதெல்லாம் வந்து இந்த ஃபைலில் போட்டு வைப்பாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லாமே வந்து போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஃபைல் கொடுங்க. அப்போ தான் வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நான் ஒன்லி ப்ரைவேட் ஃபைல் கொடுக்குறேன். ரிவ்யூ பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண போகிறேன். கான்ஃபரன்ஸ் பேப்பர் ஆஸ் யூஷுவல் எப்போ போல் டைட்டில் அதுவே ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஆட் ஆத்தர் அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல அது ஜென்ரேட் பண்ணலை. டைட்டிலுங்கிற இடத்துல என்ன இருக்குது, அந்த கான்ஃபரன்ஸோட டைட்டில் தான் வந்திருக்கு. ஸோ இது மாதிரியும் நடக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கோங்க. டைட்டிலுங்கிற இடத்துல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு. நான் வந்து எப்போவுமே வந்து ரிசர்ச் கிட்டில் ஏதாவது அப்லோட் பண்ணனா ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அப்லோட் பண்ணதையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இதானே நான் அப்லோட் பண்ணேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் கிட்டில் வந்து இந்த கான்ஃபரன்ஸோட டைட்டில் வந்து வந்திருக்கு. ஆனால் அது வரக்கூடாது. இதுதான் நாங்கள் போட்ட டைட்டில். ஸோ அதனால் மேனுவலாக நான் அதை காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். காப்பி பேஸ்ட். ஆத்தர் வந்து யாரெல்லாம் அப்படின்னா விமல் பிரியா, ஷியாம் பிரவீன், சுமதி. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே வந்து ரிசர்ச் கிட்டில் இருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், விமல் பிரியா சர்ச் பண்ணோடனே கீழே வந்துருச்சு. நான் விமல் பிரியான்னு கொடுத்துறேன். அடுத்து ஷியாம் பிரவீன் அந்த அண்ணாவோட நேமும் நான் டைப் பண்ண வந்துருச்சு. அப்புறம் பி சுமதி எங்கள் மேமோட நேமு. சுமதி ஒரு நிமிஷம். இந்த சுமதி பழனிசாமி இதுதான் அவங்களோட ப்ரொஃபைலு. ஸோ நான் தேடினேன், எனக்கு தெரியும் இதுதான் அவங்களோட ப்ரொஃபைலுன்னு. அதனால நான் வந்து தேடினோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஒருவேளை நீங்கள் ப்ரொஃபைல் கண்டுபிடிக்கல ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா உங்களோட ரிசர்ச் கிட்டில் வந்து எந்த ப்ரொஃபைல் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ
அதை வந்து தேடி கரெக்டாக பார்த்துக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த மேமோட ப்ரொஃபைல். ஸோ அதனால் அவங்களோட இதை கொடுத்துட்டேன். டேட்டு வந்து அதே மாதிரி மேனுவலாக நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? என்னைக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணீங்களோ அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த கான்ஃபரன்ஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் ஆயிடும். ஓகேங்களா? அந்த டிஓஐ தானாக வந்து டைப் ஆயிருந்தது, அது ரிமூவ் கொடுங்க. பார்த்தீங்களா, அப்ஸ்ட்ராக்ட் கேட்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கனால அந்த அப்ஸ்ட்ராக்ட் என்ன பண்ணுறேன், காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? கான்ஃபரன்ஸ் டைட்டில் இந்த இடத்துல தான் அந்த கான்ஃபரன்ஸ் டைட்டில் கொடுக்கணும். என்ன கான்ஃபரன்ஸ்? இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங். கான்ஃபரன்ஸ் நேம் வந்து என்ன? இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ரிசர்ச் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை தான் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுவோம், அந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸை. நான் வந்து வீடியோக்காக ரெடி பண்ணுறேன். ஸோ இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் லொக்கேஷன் எங்கே நடந்தது? திருச்சிராப்பள்ளி. ஓகேங்களா? அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த காலேஜ் நேம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. திருச்சிராப்பள்ளி ஸ்ரீ சீதாம்பாள் காலேஜ், சீதாலட்சுமி காலேஜ். அப்புறம் ஆட் கொடுத்துருங்க. முடிஞ்சு, அவ்வளோதான், ஆட் ஆகிடுச்சு. வியூ கான்ஃபரன்ஸ் பேப்பர் அப்படின்னு உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஆட் பண்ணது ப்ரைவேட் ஃபைலில் வந்துடுவாங்கக்கா. உங்கள் நேமோட ப்ரைவேட் ஃபைலில் இருக்கிறது எப்போவுமே ஹெட்டிங் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் தான் விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து வீடியோக்காக ரெடி பண்ணது. ஓகேவா? சர்ச் ஐட்டம்ஸ் இதுதான் நம்ம அப்லோட் பண்ணது ரீசெண்டாக. ஸோ அந்த கீழே ஆரோ இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணுறது இந்த ஆட் சப்ளிமெண்டரி ரிசோர்ஸஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆரோ இருக்குது கீழே பார்த்த மாதிரி. அதை வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். delete the publication pages from research kit. அவ்வளோதான், delete ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் உங்களோட அப்ஸ்ட்ராக்ட் எல்லாம் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ஸ்ட்ராக்ட் ப்ரொசீடிங்னா ஃபுல் அண்ட் பேப்பரும் நீங்கள் இப்படி ஆட் பண்ணலாம். ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸில் ஃபுல் அண்ட் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். இல்லை ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான் அப்படின்னா அதையும் இப்படி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏதாவது வீடியோ ரிலேட்டடாக டவுட் இருந்தாலும், வீடியோ நல்லா இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.